அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாக்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. மங்களம் உண்டாகட்டும். என்னுடைய பால திருவரசனுடைய திருவருளாலும் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இன்றைய தினம் திருமண பொருத்தம்ங்கிற தலைப்பு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்றைய தினம் பரணி நட்சத்திரம் மேசராசிக்கும் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்கு எத்தனை பொருத்தம் அமைங்கிறது பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பரணி நட்சத்திரம் மேசராசி எத்தனை பொருத்தம் அமையுதுன்னு பார்க்க. பேரெழுத்து லீ லூ லே லோ. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கடகராசிக்கு பேரெழுத்து டி டு டே டோ. டி டு டே டோ. இந்த பிரகாரம் பேருடையவர் கண்டிப்பாக ஆயில்ய நட்சத்திரம் கடகராசின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு எத்தனை பொருத்தம் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி முதல் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரை 36 வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. அது ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர அந்த திருமண பொருத்தமுடைய தலைப்பில் இப்போ 2வது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்கு எத்தகைய பொருத்தம் அமையுதுங்கிற பார்க்குறோம். அதுவும் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாதுங்கிறது ஒரு தரப்பு விவாதம். ஆயில்ய நட்சத்திரம் ஆணுக்கு தோஷமே கிடையாது, பெண்ணுக்கும் தோஷம் பெரும்பாலும் செய்யாது. அது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தோஷம் என்னங்கிறது முறைப்படி தெரிந்து கொண்டு தான் அது தோஷத்துக்கு உண்டான கணக்கு எடுக்கணும். ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, ஐயையோ மாமியாருக்கு ஆகாது, ஐயையோ மாமியாருக்கு, இதே சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. இது எல்லாம் பாரம்பரியாகவே எல்லா மக்களுக்கும், பாமர மக்களுக்கு மைண்டில் ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. ஆயிலமாகாது மூலமாகாது அப்படிங்கிறதுலாம் ஒரு இது உருவாயிடுச்சு. ஆகவே இப்போ நம்ம ஆணுக்கு ஆயில்ய நட்சத்திரம், பெண்ணுக்கு பரணி நட்சத்திரம் எத்தனை பொருத்தம் அமைங்கிறது பார்த்துடலாம். தினப்பொருத்தம் உண்டு, கணப்பொருத்தம் உண்டு, மகேந்திர பொருத்தம் இல்லை, ஸ்திரி தீர்க்கம் இல்லை, யோனி பொருத்தம் உண்டு, ராசி பொருத்தம் இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, வசியம் இல்லை, ரஜ பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேத பொருத்தம் உண்டு. ஆகவே மொத்தம் 11 பொருத்தத்தில் 7 பொருத்தம் கால சிறந்த பலனாக அமைந்து நல்ல பொருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம் 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 11ஆம் லக்னம் அமைந்தால் இன்னும் உச்சிதம். 2, 4, 6, 8, 12 அந்த லக்னத்தை தவிப்பது சிறப்பு. ஆகவே சில லக்னம் எடுத்துக்கக்கூடாது. இந்த லக்னத்தை பெண் லக்னம் இருந்து தான் கணக்கு எடுத்துக்கணும். உதாரணமாக கடக லக்னம் பெண்ணு, அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு வருதுன்னா 8வது லக்னம் வருது, சாஷ்டாங்க தோஷம், அது ஒத்து வராது, சந்திராஷ்டம லக்னமாக அமையும். 6வது லக்னம் அப்படின்னு வரும்போது ருணரோக லக்னம், அப்போ கடன் தொல்லை உண்டாயிடும். 2வது லக்னம் வாக்குவாதம் கொடுக்கும். இதெல்லாம் தவிக்கிறது. அதுதான் மனம் ஒற்று போகணும். லக்ன ரீதி ஜீவன் இல்லை, உயிர் இல்லை, உயிர் வேலை செய்யல. ஆண் பெண் 2 பேரும் தம்பதிகளாக 2 பேருடைய உயிர் ஒன்றா வேலை செய்யுது அந்த இடத்துல. அதான் மகரிஷிகள் அவ்வளோ தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. முந்தைய காலத்தில் இல்லை, ஒரு 300 வருஷமாக தான் ஜோதிடத்தினுடையான திருமண பொருத்தங்கிறது வந்திருக்குது. ஆனால் ராமாயண காலத்துலேயும் மகாபாரதத்து காலத்துலேயும் திருமண பொருத்தம் பார்த்ததாக, விவாக நிமித்தமாக பார்த்து திருமணம் செய்ததாக சில சரித்திரம் சொல்கிறாங்க. கடைப்பிடிக்கிறது ஒரு 300 வருஷமாகவே. ஆகவே ஆயில்ய நட்சத்திரம் தோஷம் கிடையாது. ஆகவே இந்த பொருத்தம் நம்மளுக்கு நல்லா அமையும். அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதி களத்திர பாவாதிபதி சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி
9ஆம் அதிபதி, பூர்வப்புண்ணியம் சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லக்னம் சாஷ்டாங்க தோஷம் இல்லாமல் இருக்கணும். இத்தனையும் நம்ம முறையாக ஆராயணும். அது மட்டும் இல்லாமல் திசை புத்தி பகையாக இருக்கக்கூடாது. இப்போ இவங்களுக்கு பரணி சுக்கிரன், இவங்க ஆயுள் நட்சத்திரம் புதன் திசையில் பிறந்திருப்பாங்க. திசை சந்திப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் புத்தி சந்திப்பெல்லாம் இருக்காங்கிறது பார்த்து விவாகம் செய்யும்போது தான் குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் வரைக்கும் திசை சந்திப்பு வராமல் இருப்பது, புத்தி சந்திப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாது 6, 8வது ராசி திசையாக இருக்கக்கூடாது. லக்ன ரீதியும் சரி, ராசி ரீதியும் சரி. அந்த மாதிரி அமைஞ்சிட்டால் வாழ்க்கை இனிதே நடக்கும். சில நபர் பார்த்தா நல்லா இருப்பாங்க, வெளியில் வரும்போது 2 தம்பதிகள் டாப்பாக இருப்பாங்க, ஜோடி பொறுத்தா அமோகமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஒரே சண்டையாக இருக்கும் 2 பேருக்குமே. வெளியில் வரும்போது நல்ல ஒரு வேஷம் போட்டு வந்த மாதிரி அவ்வளோ அழகாக பேசி 2 பேர் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. இது என்ன அப்படின்னா, திசைநாதன் புத்திநாதன் சரியான முறையில் அமையாமல் போகும்போது, இந்த பாவாதிபதி கெட்டு போகும்போது, லக்ன ரீதியும் ராசி ரீதியும் பகையாக இருக்கும்போது உள்பூசல் இருக்குது. அப்போ குடும்பத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது சண்டை சச்சரவு, வெளியில் வரும்போது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்கிறதாக சமூகத்தில் காட்டிட்டு போயிடுவாங்க. ஆகவே இத்தனையும் நம்மளுக்கு சரியான முறையில் அமையணும். அதுவும் ஆயுள நட்சத்திரம் ஆணுக்கு தோஷமே கிடையாது. அது திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். எந்த ஜோசிடம் முறையாக கற்றுக்கிட்டவங்க ஆயுள நட்சத்திரம் ஆணுக்கு தோஷம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பாரம்பரியமாக மக்களுக்கு மனதில் ஏற்றி வைத்த சில குறைபாடால் இதை இன்னும் கடைப்பிடிக்கிறாங்க. ஆயுள நட்சத்திரம் அம்மா செட் ஆகாது, மாமியாருக்கு ஆகாதான், இது யார் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் நம்ம தவிக்கணும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் இல்லாத ராசியாகவே இருக்கணும். பெண்ணுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய காலம் விருச்சிக ராசி, ஆணுக்கு கும்பராசி சந்திராஷ்டமமாக வரும். திதி சூன்யம் இல்லாமல் இருக்கணும். பெண்ணுக்கு திதி சூன்யம் சஷ்டி திதி, ஆணுக்கு சப்தமி திதி. ஆகவே இத்தனை தவிர்த்து உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ திருமணம் கண்டிப்பாக முடிவு செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த முகூர்த்தம் குறிக்கும்போது நிச்சயமாக இது கண்டிப்பாக பார்க்கணும். திதி சூன்யம் இருக்கக்கூடாது, சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி லக்னம் அமையணும். அதுவும் புஷ்கர நவாம்சத்தில் லக்னம் கிடைச்சா இன்னும் பெரிய லாபம், பெரிய பெரிய லாபம் சொல்லுவோம். லாபத்திலே பெரிய லாபம். அவ்வளோ அன்போடு, அவ்வளோ அரவணைப்போடு, அவ்வளோ சுவாரஸ்யமான குடும்பமாக அது அமையும். எந்த சலசலப்பு இல்லாமல் இருவரும் ஒரு பாலமாக மனம் புரிந்து நடக்கக்கூடிய தன்மை கொடுத்துடும். இன்றைக்கி நம்ம பொண்ணு, இன்றைக்கி நம்ம பையன் 2 பேருக்குமே திருமணம் செய்தால் அவங்களுக்கு ஒரு குடும்பம், அது தம்பதிகள் சொல்கிறோம். அப்போ அது புருஷன் பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னா 2 பேரும் நல்லபடியாக இருக்கணும், நம்ம மாதிரி வாழ்ந்து காட்டணும். பேரண்ட்ஸாக இருந்து நம்ம தான் யோசிக்கணும். ஆகவே திருமண பொருத்தம்ங்கிறத மறுபடியும் பார்த்துருவோம். மேசராசி பரணி நட்சத்திரத்துக்கும் ஆயுள நட்சத்திர கடகராசிக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். தினம் உண்டு, கணம் உண்டு, மகேந்திரம் இல்லை, ஸ்திரீ தீர்க்கம் இல்லை, யோனி உண்டு, ராசி இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, வசியம் இல்லை, ரஜ பொருத்தம் உண்டு,